வேளச்சேரி ஆதம்பாக்கம் எக்ரிவர் நகர் 3வது குறுக்குத் தெருவில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மேம்பாட்டு நிதியிலிருந்து 59 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். இந்த நிகழ்ச்சியில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மேம்பாட்டு நிதியிலிருந்து 59 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கத்தையும், அதேபோன்று வேளச்சேரி தரமணியில் புதிதாக கட்டப்பட்ட 60 லட்சம் மதிப்பீட்டிலான பேருந்து நிலையத்தையும் திறந்து வைத்ததாக கூறினார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் சளி மற்றும் காய்ச்சல் பெரும் அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. டெங்கு காய்ச்சல் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்தாண்டு டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திமுக உறுப்பினராக செயல்படுகிறார் என பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை நேற்று பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருந்த நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவரது பேட்டியை முழுமையாக பார்த்தேன். அப்பாவு என்று குறிப்பிடவில்லை, ஆளுநர் என்றுதான் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது சிரிப்பாகவும் வேடிக்கையாகவும் இருந்ததாக